9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உனக்கு சாக போகும் நேரத்திலும் என்ன போதனை வேண்டியிருக்கிறது? இவனுக்கு மட்டும் புத்தி வராது போல இருக்கிறது. நன்றாக கொடுத்தால்தான் சரியாக. என்ன செய்வது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. தாங்க மாட்டான் சொல்லியிருக்கிறது. சேர்ந்து தூக்குங்கள். இழுத்து கொண்டாவது போய் சேர்ப்போம். சிந்திப்போம். சின்ன சின்ன ஆசைகளால் வாழ்க்கை பூர்த்தியாகிவிட முடியாது. உயர்ந்த சிந்தனைகளால், உன்னதமான நெறிகளால் வாழ்க்கை செயல்பாடுகள் உந்தப்படுகின்ற போது பயணத்தில் வீழ்த்தாட்டப்படல் ஒரு பலகீனமாக கருதப்படுவதில்லை. ஆனால் சுயநல ஆசைகளுக்குள் முடங்கி முடமாக்கப்படும் போது வாழ்க்கையே சுமையாகி பயணம் விரைவில் கசந்துவிடும். இப்படிப்பட்டவர்கள் வீழ்ந்தால் எழுவதே இல்லை. ஜெபிப்போம். நீங்கள் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள் என்று கூறிய இயேசுவே, உம் வார்த்தையின் மகத்துவம் உணர்ந்து பாவம் நீக்கி ஒளியின் வழியில் நடக்க உம் ஆசீரை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும்.